இப்ப கீழ படத்துல ஒரு பொண்ணோட போட்டோ வருதுல்ல. அந்த பொண்ண அவங்க அப்பாவே சுட்டுக் கொண்டிருக்கிறாரு. இதோட காரணத்த கேட்டீங்கன்னா, நீங்களே அதிர்ந்து போயிருவீங்க. இந்த பொண்ணோட பேரு ராதிகா யாதவ். 25 வயசு ஆகுது. ஹரியானாவுடைய மாநில அளவிலான டென்னிஸ் பிளேயரா இருக்கிறாங்க. இவங்க ஹரியானாவுல இருக்கக்கூடிய தனது சொந்த கிராமத்துல ஒரு சின்ன டென்னிஸ் அகாடமி அப்படின்றத நடத்தி, தன்னை போல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும், பெண்களுக்கும், ஆண்களுக்குமான பயிற்சி அப்படின்றத கொடுத்துக்கிட்டு வராங்க. இது இந்த பொண்ணோட அப்பாவான 49 வயதான தீபக் யாதவுக்கு பிடிக்கல. காரணம் என்ன தெரியுமா? அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய தீபக் யாதவோட சொந்தக்காரங்கலாம், "என்ன உன் பொண்ணு ஆம்பள மாரி டிரெஸ் பண்ணிக்குது? ஏதோ கிளாஸ் நடத்துறேன்னு சொல்லுது. உன் பொண்ணோட சம்பாத்தியத்துல உட்கார்ந்து சாப்பிடுறியே, உனக்கு வெட்கமா இல்லையா?" அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவா அறிவு இருக்கக்கூடிய ஆள் யாரா இருந்தாலும், காது மேல 4 அப்பப்பி, "என் பொண்ணு நல்ல திறமைசாலி, அவ சம்பாதிக்கிறா, நான் சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு என்னடா பிரச்சனை?" அப்படின்னு கேட்டிருக்கணும். ஆனா இந்த தீபக் யாதவ் அப்படி கேட்கல. மாறா பொண்ணுகிட்ட போய் சண்டை போட்டிருக்கிறாரு. ரொம்ப நாளாவே அவங்க நடத்திட்டு வரக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமிய மூடிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இதுல ஒரு கட்டத்துக்கு அப்புறமா பிரச்சனை பெருசாகி, கடந்த 10/7/2025 அன்னைக்கு காலையில அந்த பொண்ணு வீட்ல சமையல் வேலையில இருந்தப்போ, தன்னுடைய துப்பாக்கிய எடுத்துட்டு போயி, பின்னாடி இருந்து அந்த பொண்ண சுட்டுக் கொண்டிருக்கிறாரு. 3 தடவ சுட்டதுல அந்த பொண்ணு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறாங்க. தனது கனவ விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக, சொந்த அப்பாவாலேயே இந்த பொண்ணுடைய உயிரு காவு வாங்கப்பட்டிருக்கு. சரி, இதுல தப்பு யார் மேல? அந்த அப்பா மேலயா? ஆமா, மாற்று கருத்தே இல்ல. ஆனா அதை விட தப்பு யார் மேல தெரியுமா? இந்த சுத்தி இருந்த சொந்தக்காரங்களால தான். யார் வீட்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத தோண்டி துருவி பார்க்கிறதும், அதுல தங்களுடைய கருத்துக்கள சொல்றதும் அப்படின்றது தான் இவங்களுடைய வேலையாவே இருக்கு. இவங்களுடைய இந்த தேவையில்லாத வேலையினால வெறும் 25 வயதான தனது எதிர்கால கனவை தாங்கி இருந்த ஒரு இளம்பெண் உயிரிழந்திருக்கிறாங்க.